ಲೇಸು ದಾಸರಿಗೆ, ಸಿರಿ ಭಾಗವತರಿಗೆ, ದಾರಿದ್ರ್ಯ ದ್ರೋಹಿಗಳಿಗೆ, ಕೀರ್ತಿ ಕಿಂಕರರಿಗೆ, ಅಪಕೀರ್ತಿ ಕ್ರೂರರಿಗೆ, ಜಯ ದೇವರಿಗೆ, ಅಪಜಯ ಮಂಕುಗಳಿಗೆ, ನಷ್ಟ ಕಪಟರಿಗೆ, ಲಾಭ ಮಹಾತ್ಮರಿಗೆ, ಪುರಂದರ ವಿಠ್ಠಲನ ಆಳುಗಳಿಗೆ ಮುಕ್ತಿ, ದೈತ್ಯರಿಗೆ ಅಂಧಂತಮಸ್ಸು ಸಂದೇಹವಿಲ್ಲ. ನಮಃ ಪರಮಗುರುಭ್ಯೋ ನಮಃ. ஸ்ரீமத் ஆனந்த தீர்த்த பகவத் பாதாச்சாரிய குருபியோ நமக. ஹரி ஓம். அனைவருக்கும் வணக்கம். சேலம் பாலாஜி அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தாசர் பாடல்களின் தமிழ் விளக்கம் அப்படிங்கிறது 246வது எபிசோட். அவர் நம்முடைய 250வது எபிசோடை நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம். இதுக்கெல்லாம் உங்களுடைய அன்பும் ஆதரவும் தான் காரணம். ஸோ மேலும் இதுபோல் அன்பும் ஆதரவும் அளித்து இந்த சேனல் மேலும் மேலும் முன்னேறி செல்வதற்கு உங்களுடைய அன்பும் ஆதரவும் தேவை. இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா, இப்போல்லாம் எந்த விதமான ஆராதனை அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஜென்ரலாக பாட்டு எடுத்துக்கிறோம். அதுவும் புரந்தரதாசர்கள் வித்தியாசமாக எழுதக்கூடிய பாடல்கள் எடுத்தோம். போன தடவை பில்லாரி கீதம் எடுத்தோம். இதோட என்ன பண்ணியிருக்கோன்னா, மோகினி அவதாரத்தை பற்றி புரந்தரதாசர் பாடியிருக்கார். பாருங்கள், அவர் எதையுமே விட்டு வைக்கல. 4,75,000 பாட்டுன்னா எல்லாத்தையும் வளைச்சு வாரி அடிச்சிட்டார். நம்மளுக்கு தான் கிடைக்கல, நிறையா கிடைக்கல. ஸோ மோகினி அவதாரத்தை பற்றி மட்டுமே ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார். அதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக வர்ணனை பண்ணி, அந்த மோகினி அவதாரத்தில் வரையக்கூடிய அந்த ஸ்ரீ விஷ்ணு இருக்கிறான் இல்லையா, அவனை ஒரு கன்னிகை தானே, ஒரு மோகினி தானே வராங்க கன்னிகை. ஸோ அந்த கன்னிகையை பற்றி வர்ணித்து அவருடைய லீலைகளை பற்றியும் அவருடைய குணாதிசயங்களையும் பற்றியும் கூடி ஒரு பாடலை தருகிறார் நம்மளுக்கு. ஹெண்டிரன் ஆளுவலு இ கன்னிகே அப்படிங்கிற பாட்டு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த பாட்டை ஹைதராபாத்லேருந்து திருமதி உமா அவர்களும் திருமதி சுபத்ரா அவர்களும் பாடியிருக்கிறார்கள். இவங்க 2 பேருமே ஹைதராபாத்தில் நிறைய ஒரு பெரிய பஜனை மண்டலி இருக்குது. அந்த பஜனை மண்டலியில் நிறையா பாடக்கூடியவர்கள். தாசர் பாடல்களை பற்றி நல்ல ஒரு நாலேஜ் உள்ள, அதுலேயும் எஸ்பெஷலி இந்த உமா மேடம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தாசர் பாடல்களை பற்றி மிக நல்ல நாலேஜ் இருக்குது. நிறையா பாட்டுக்கு நம்மளுக்கு அர்த்தம் தெரியாதப்பையோ சந்தேகம் வரும்போதும் அவங்களை நான் கேட்பது உண்டு. நிறைய பாடல்கள் தெரியும், பாடல்களுக்கான அர்த்தமும் தெரிந்தவர்கள், நிறைய கதைகள், புராண கதைகள்லாம் தெரிந்து வைத்திருப்பவர்கள். ஸோ அவ்வளோ ஒரு நாலேஜபிள் லேடி அவங்க, அந்த உமாங்கிறவங்க. நம்முடைய அனந்த்குமார் பாட்டில் இருக்கிறாருடைய அவருடைய தங்கை, ஹைதராபாத்தில் இருக்கிறார் அவர். ஸோ அவங்க தான் 2 பேரும் சேர்ந்து இந்த பாடலை பாடிருக்காங்க. திருமதி உபாவும் திருமதி சுபத்ராவும் பாடியிருக்கிறார்கள். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அவங்க 2 பேரும் பாடிய அந்த பாடலை கேட்போம். அதற்கு பிறகு பாடலுக்கான அர்த்தத்தை பார்ப்போம். வாங்க இப்போ திருமதி உமா திருமதி சுபத்ரா அவர்கள் பாடிய பாடலை கேட்போம். ಹರೇ ಶ್ರೀನಿವಾಸ. ಹೆಂಡಿರ ನಾಳುವಳಿ ಕನ್ನಿಕೆ, ಗಂಡನಿಲ್ಲದ ಹೆಂಗಸಿ ಕನ್ನಿಕೆ, ಈ ಕನ್ನಿಕೆ ಈ ಕನ್ನಿಕೆ ಈ ಕನ್ನಿಕೆ ಈ ಕನ್ನಿಕೆ ಶಿಶುರೂಪವ ತಾಳಿ ಆಲದೆಲೆಯ ಮೇಲೆ ಆ ಸಮಯದಿ ಮಲಗಿಕೊಂಡು ವಶವಾಗದ ಮುನ್ನ ಹೂವಿನೊಕ್ಕಳಿನಲ್ಲಿ, ವಶವಾಗದ ಮುನ್ನ ಹೂವಿನೊಕ್ಕಳಿನಲ್ಲಿ ಬಸಿರಿಲ್ಲದೆ ಬಮ್ಮನ ಪಡೆದ ಕನ್ನಿಕೆ, ಗಂಡನಿಲ್ಲದ ಹೆಂಗಸಿ ಕನ್ನಿಕೆ, ಈ ಕನ್ನಿಕೆ ಈ ಕನ್ನಿಕೆ ಈ ಕನ್ನಿಕೆ ಈ ಕನ್ನಿಕೆ ಪಟ್ಟವಾಳಿಯ ನುಟ್ಟು ಬಾಟು ಕಂಚುಕವ ತೊಟ್ಟು ಪುಟ್ಟ ಗಿಂಡಿಯ ಕೈಯಲ್ಲಿ ಪಿಡಿದು ದಿಟ್ಟ ಶ್ರೀರೂಪವ ತಾಳಿ ದೈತ್ಯರನೆಲ್ಲ, ದಿಟ್ಟ ಶ್ರೀರೂಪವ ತಾಳಿ ದೈತ್ಯರನೆಲ್ಲ ಅಟ್ಟಹಾಸದಿ ಮೋಹಿಸಿದ ಕನ್ನಿಕೆ, ಗಂಡನಿಲ್ಲದ ಹೆಂಗಸಿ ಕನ್ನಿಕೆ, ಈ ಕನ್ನಿಕೆ ಈ ಕನ್ನಿಕೆ ಈ ಕನ್ನಿಕೆ ಈ ಕನ್ನಿಕೆ ಬೇಗ ಗಂಡನಿಗೆ ಬಿಸಿ ಕೈಯ ನೀಡಬಾರೆ, ಭೋಗದಾಸೆಯ ತೋರಿ ಬೂದಿಯ
ಮಾಡಿದ ಭಾಗವತರ ಪ್ರಿಯ ಪುರಂದರ ವಿಠಲ ಭಾಗವತರ ಪ್ರಿಯ ಪುರಂದರ ವಿಠಲ ಬೇಗ ಬೇಲೂರ ಚೆನ್ನಿಗ ಕನ್ನಿಕೆ ಗಂಡನಿಲ್ಲದ ಹೆಂಗಸಿ ಕನ್ನಿಕೆ ಈ ಕನ್ನಿಕೆ ಈ ಕನ್ನಿಕೆ ಈ ಕನ್ನಿಕೆ ಈ ಕನ್ನಿಕೆ ಹೆಂಡಿರ ನಾಳುವಳಿ ಕನ್ನಿಕೆ ಗಂಡನಿಲ್ಲದ ಹೆಂಗಸಿ ಕನ್ನಿಕೆ ಈ ಕನ್ನಿಕೆ ಈ ಕನ್ನಿಕೆ ಈ ಕನ್ನಿಕೆ ಈ ಕನ್ನಿಕೆ. திருமதி உமா அவர்களும் திருமதி சுபத்ரா அவர்களும் இந்த பாடலை அருமையாக அந்த பஜனையிலே பாடுவது போல அந்த ஸ்டைலில் ரொம்ப நல்லா பாடியிருந்தாங்க. அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது இந்த பாட்டில் பாருங்களேன், விதவிதமாக சொல்லியிருப்பார் புரந்தரதாசர். இதில் என்ன சொல்கிறாருன்னா, அந்த மோகினி அவதாரம் எடுத்த அந்த விஷ்ணு இருக்கிறார்களே, அவரை ஒரு கன்னிகையாக எடுத்துக்கொண்டு எத்தகைய கன்னிகை இவள் அப்படின்னு சொல்கிறாரு. ஹெண்டீரன் ஆளுவழிவழு கன்னிகை, ஹெண்டீரன் ஆளுவழி கன்னிகை, அதாவது மனைவியை உடையவள் இந்த கன்னிகை. இப்போ நார்மலாக இப்போ இதெல்லாம் வந்துருச்சுன்னு வச்சுங்க, எல்லாமே சொல்கிறாங்க. பட் ஒரு பெண்ணுக்கு கணவன் தான் இருப்பான், மனைவி இருக்க மாட்டாள். ஆனால் இந்த பெண்ணுக்கு மனைவிகள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இவர் ஒரு ஆண் இந்த பெண் அவதாரம் எடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத சொல்லுவார். கண்டன் இல்லாத ஹெங்கசி கன்னிகை, கணவன் மனைவி உடைய ஒரு பெண், கணவன் இல்லாத ஒரு பெண். வித்தியாசம் தானே. நார்மலாக ஒரு பெண்ணுன்னா என்னவா இருக்கும், கணவன் இருப்பான், அவனுக்கு மனைவி இருக்க மாட்டான். இதில் உல்ட்டாவாக இருக்குது. இந்த பெண்ணிற்கு மனைவிகள் இருக்கிறார்கள், கணவன் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது வித்தியாசமாக வர்ணிக்கிறார் அந்த மோகினி அவதாரத்தை. கண்டன் இல்லாத ஹெங்கசி கன்னிகை, கணவன் இல்லாத பெண்மணி இவள் இந்த கன்னிகை அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் இந்த ஒரு சரணத்துடைய அர்த்தம். அதாவது இந்த பாட்டு பார்த்தீங்கன்னாக்கா பெருசு, கிட்டத்தட்ட 5 சரணம் வருது. ஆனால் அவங்க 3 சரணம் தான் பாடியிருக்கிறாங்க. பாக்கி 2 சரணத்துக்கும் நான் அர்த்தம் சொல்லிடுறேன். ಶಿಶುರೂಪವ ತಾಳಿ ಆಳದಳೆಯ ಮೇಲೆ ಆ ಸಮಯದಿ ತಾ ஜலதொழு மழுகிக்கொண்டு, அதாவது இந்த பிரளய காலத்திலே என்ன செய்கிறார் விஷ்ணு என்ன பண்ணுறாரு, அந்த பிரளயம் வந்து விடுகிறது, உலகம் அழிய போகிறது, பிரளய காலம் பிரளயம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த பிரளயத்தின் பொழுது என்ன பண்ணுறார், ஒரு ஆள் இலையின் மேல், வட்டபத்ரா அப்படிம்பாங்க, அந்த ஆள் இலையின் மேல் படுத்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவருடன் லக்ஷ்மியும் இருக்கிறாள். அந்த மாதிரி ஒரு சமயத்திலே ஆளிலின் மேலே படுத்துக்கொண்டு ವಸವಾಗದ ಮುನ್ನ ಹೂವಿನ ಹೊಕ್ಕಳಲ್ಲಿ, அதாவது இதெல்லாம் கண்ட்ரோல் இல்லாத பொழுது பிரளயங்கள் போய்கொண்டிருக்கிறது. ஏன்னா அந்த நேரத்திலே அவருடைய தொப்புளிலிருந்து ஒரு மலர் தோன்றுகிறது. தொப்புளிலிருந்து வந்த மலரிலே ஹூவின ஹொக்களல்லி, மலர் போன்ற அந்த தொப்புள்னு எடுத்துக்கலாம். அந்த தொப்புளில் வந்த மலரிலிருந்தும், அதாவது தொப்புளிலிருந்து தாமரை வளர்கிறது இல்லையா, அதை சொல்கிறார். பசரில்லதே பொம்மன படத கன்னிகை, அதாவது கர்ப்பமே தரிக்காமல் தன்னுடைய தொப்புளிலிருந்து ஒரு பூவை கொண்டு அந்த பூவிலிருந்து அந்த பிரம்மனை பெற்றெடுத்தவள் இந்த கன்னிகை அப்படின்றார். அதாவது அந்த பத்மநாபன் இருக்கிறான் இல்லையா, தொப்புளிலே, தாமரை உள்ள தொப்புளிலே, அங்கே தானே இந்த பிரம்மா பிறக்கிறார். அதை தான் இங்கே சொல்கிறாரு. பசுரில்லதே பொம்மன படத கன்னிகை, கர்ப்பம் கொள்ளாமல், பிரசவம் இல்லாமல் அந்த பிரம்மனை பெற்றெடுத்தவள் இந்த கன்னிகை அப்படின்னு சொல்கிறார். அதாவது பிரளய காலத்திலே ஆளிலை மேலே படுத்துக்கொண்டு தன்னுடைய தொப்புளிலிருந்து வந்த அந்த தாமரை பூவிலிருந்து கர்ப்பமே தரிக்காமல் அந்த பிரம்மனை பிரசவித்த கன்னிகை இவள் அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் இந்த ஒரு சரணத்துடைய அர்த்தம். இப்போ பாட்டுடைய அடுத்த சரணத்துக்கு போவோம். மேரு மந்தரவ கடகோலனே மாடி உரக வாசுகி நேனவ மாடி ಶ್ರೀರಾಂಬುದಿ ಸುರರಸುರರು மத்சலு கூர்மரூபவ தாளித கன்னிகை. அதாவது அந்த மேருமலை இருக்கிறது இல்லையா, அதையே மத்தாக செய்து
அந்த வாசுகி என்ற பாம்பு இருக்கிறது இல்லையா, அதை நேனவாந்திர கயிறு, நேனாந்திர கயிறு, கயிறாக செய்து ஷீராம்புதி, என்னது அந்த பார்க்கடல், அம்புதினா கடல், ஷீரானா பால், ஷீராம்புதினா பார்க்கடல், அந்த பார்க்கடலை சுரரசுரரு, சுரர்கள்னாக்கா தேவர்கள், அசுரர்கள்னாக்கா அசுரர்கள், இவர்கள் இருவரும் மத்சலு கடையும் பொழுது அங்கே என்ன எப்படி இருந்தால் இந்த கன்னிகை கூர்ம ரூபவதாளித கன்னிகை, அந்த மலைக்கு கீழே அந்த மலையை மேலே வைப்பதற்காக கூர்ம ரூபம் எடுத்து அங்கே இருந்தவள் இந்த கன்னிகை, அதாவது கூர்மாவதாரத்தை சொல்கிறார். அதுதான் இந்த ஒரு சரணத்துடைய அர்த்தம். அப்புறம் என்ன நடந்தது பாருங்க, என்ன நடந்தது அப்போது இந்த மாதிரி அவர் செய்யும்பொழுது எத்தனை டபுள் ஆக்ட் பண்ணியிருக்கார் அந்த கன்னிகை. என்னவா இருந்திருக்கார், அந்த மேருமலையை கடையும் பொழுது அதற்கு கீழே வைக்கக்கூடிய ஸ்டாண்ட் மாதிரி கூர்மாவதாரத்தில் இருந்திருக்கிறார். அதுக்கப்புறம் என்ன, அது மேருமலையை கடந்த பிறகு என்ன வருகிறது, அதில் அமிர்தம் வருகிறது. ஸோ இந்த அமிர்தத்தை என்ன செய்தார் இவர் அப்படின்னு சொல்கிறார் பாருங்க. பட்டவாளியை நுட்டு பட்டே கஞ்சுக தொட்டு, அந்த பட்டாடையை உடைய பட்டு சேலையை உடுத்தி கொண்டு, நம்ம கூட கல்யாணத்தில் பட்டவாளி தோத்ரா அப்படிம்பாங்கல்ல, பட்டவாளின்னா புடவை, அந்த பட்டவாளியை உடுத்தி கொண்டு புடவையை உடுத்தி கொண்டு பட்டே கஞ்சுக தொட்டு, அந்த பட்டு ரவிக்கையை அணிந்து கொண்டு புட்ட கிண்டிய கையெல்லி பிடிதோ, ஒரு கிண்டியை கையில் வைத்து கொண்டு, எதில் அதில் என்ன இருக்குது, அந்த கிண்டியில் அமிர்தம் இருக்கிறது, இந்த அமிர்தத்தை பிடித்து கொண்டு திட்ட ஸ்திரீரூபவத்தாளி, ஒரு அருமையான பெண் உருவம் எடுத்து எல்லோரும் மோகிக்கக்கூடிய, அதான் மோகினி, எல்லோரும் கண்டு மோகிக்கக்கூடிய ஒரு பெண்ணுருவத்தை எடுத்து திட்ட ஸ்திரீரூபவத்தாளி தைத்திரனெல்ல அட்டகாசதி மோகிசித கன்னிகை, எல்லா தைத்தியர்களையும் எல்லா அசுரர்களையும் அவருடைய ரூபத்தினால் அட்டகாசமாக மோகம் கொள்ளுமாறு செய்த கன்னிகை இந்த கன்னிகை. யார், இந்த மோகினி அவதாரம் செய்த என்னுடைய ஸ்ரீஹரி அப்படின்னு சொல்கிறார். அதுதான் இந்த சரணத்துடைய அர்த்தம். இப்போ பாடலுடைய அடுத்த ஒரு சரணத்தை பார்ப்போம். அந்திந்தவன் என்று கேளுத்த இரளாகி, இந்த ஸ்ரீஹரி இதை போன்றவன் அதை போன்றவன் என்று கேட்டுக்கொண்டிருக்க, எல்லோரும் சொல்லி கொண்டிருக்க, அங்கே யார் யார் இருக்காங்க அந்த இடத்துல, அசுரர்களும் தேவர்களும் இருக்கிறார்கள், அவர்களெல்லாம் சொல்லி கொண்டிருக்க, சந்ததா சுரரிகே அமிர்தவன்னு, எப்பொழுதும் அந்த தேவர்களுக்கு, சுரர்கள்னா தேவர்கள், அசுரர்கள்னா தைத்தியர்கள், ஸோ சுரரிகே அந்த தேவர்களுக்கு அமிர்தவன்னு அமிர்தத்தை பந்தி உலக பரவஞ்சனை மாடித, அந்த பந்தியிலே உட்கார்ந்து இருக்கிறார்கள், அமிர்தம் கிடைத்து விடுகிறது கடைந்த பொழுது. ஸோ அந்த அமிர்தத்தை பெற்றுக்கொள்வதற்காக பந்தியிலே தேவர்களும் அசுரர்களும் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பந்தியிலே பந்தி வஞ்சனை பரவஞ்சனை மாடித, பந்தியில் உட்காந்து சாப்பிடும்போது வஞ்சனையே செய்யக்கூடாது. ஒரு 3 பேர் 2 பேர் உட்காந்து சாப்பிட்றாங்கன்னா இவருக்கு என்ன வைக்கிறீர்களோ அதை அவருக்கும் வைக்க வேண்டும், இதற்கு எவ்வளோ இவருக்கு வைக்கிறீர்களோ அந்த அளவுக்கு அவருக்கும், அதில் வஞ்சனையே செய்யக்கூடாது. இது பேசிக் தர்மம். சாப்பிடும் பொழுது பந்தி வஞ்சனை செய்யக்கூடாதுங்கிறது ஒரு தர்மம். ஆனால் இந்த கன்னிகை என்ன செய்தாள், பரவஞ்சனை மாடித கன்னிகை, தேவர்களும் அசுரர்களும் உட்கார்ந்து இருக்கும்போது அந்த பந்தியிலே தேவர்களுக்கு மட்டும் அந்த அமிர்தத்தை பரிமாறிய பரவஞ்சனை செய்த இந்த கன்னிகை. எத்தகைய கன்னிகை இவள், எந்தா சொபகின மோகத கன்னிகை, எத்தகையான சொகுசான மோகிக்கக்கூடிய ஒரு கன்னிகை இவள் அப்படின்னு புகழ்கிறார். அதுதான் இந்த சரணத்தோட அர்த்தம். இப்போ பாட்டுடைய கடைசி சரணத்துக்கு போகிறோம். ಬೇಗ ಕಣ್ಣನಿಗೆ ಬಿಸಿ ಕೈಯ ನುಡಲು ಬರೇ ಭೋಗದಾಸೆಯ ತೋರಿ பூதிய மாடித. ಬೇಗ கண்ணனிಗೆ, அதாவது நெற்றியிலே நெருப்பு கண்ணை வைத்து கொண்டிருக்கின்ற, பேக கண்ணனிகனா நெற்றியிலே நெருப்பு கண்ணை வைத்து, அதாவது 3வது கண் நெற்றி கண்ணை வைத்து கொண்டிருக்கின்ற சிவனுக்கு பிசி கையனு இடலு பரே, அதாவது என்ன பண்ணுறான், இது இந்த கதையை சொல்கிறாரு, அந்த பஸ்மாசுரன் கதை இருக்கிறது இல்லையா, அதை கொண்டு வருகிறார் இங்கே. அதாவது சிவன் என்ன பண்ணுறான், சிவனை நோக்கி அந்த பஸ்மாசுரன் ஒரு தவம் செய்கிறான். தவம் செய்து அவரிடம் வரம் வேண்டுகிறான். அவருக்கு என்ன வரம் கேட்குறான், நான் யார் தலையில் கை வைக்கிறானோ அவங்க எரிந்து பஸ்மமாகி விட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வரம் கேட்குறான். சிவபெருமானும் அவனுக்கு அருளி விடுகிறார்கள். அவன் என்ன பண்ணுறான், உடனே சிவன் தலையிலேயே கை வைக்கப் போகிறான். அப்போது சிவன் அங்கிருந்து ஓடுகிறார்.
இங்கே தலைமையில் கை வச்சா நான் பஸ்மம் ஆகிடுவேன்னு ஓடி ஓடி இந்த விஷ்ணுவை தஞ்சமடைகிறார். அப்போ விஷ்ணு சொல்கிறார், நீங்கள் பயப்படாதீங்க, நான் அவனை சரி பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு இந்த மோகினி ரூபத்தை எடுக்கிறாள். ஸோ ಬೇಗ ಕಣ್ಣನಿಗೆ ಬಿಸಿ ಕೈಯನುಡಲು ಬರೇ அந்த பஸ்மாசுரன் தன் கையை அவர் தலைமையிலே வைப்பதற்கு வரும்பொழுது பரே போகதாசைய தோறி அவனுக்கு இந்த போகத்தின் ஆசையை காண்பித்து இன்னும் ஒரு அருமையான மோகினி ரூபம் ஸ்ரீரூபத்தை எடுத்துக்கொண்டு அவன் அவரை கண்டு மோகிப்பது போல் செய்து என்ன பண்ணுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க இல்லையா, அவன் மோகிச்சு நான் என்ன டான்ஸ் ஆடுறேன் அதே மாதிரி நீங்கள் டான்ஸ் ஆடினா நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்கிறாங்க அந்த மோகினி. அவனும் அந்த மோகினியின் பேச்சை கேட்டு அவனுடன் நடனம் ஆடுகிறான். நடனம் ஆடும்போது அந்த நடனத்தினுடைய என்ன பண்ணுகிறார், மோகினி தன் தலைமையிலே கை வைக்கும் பொழுது அவனும் தன் தலைமையிலேயே தானே கை வைத்து கொண்டு புஷ்பமாக விடுறான். அதுதாங்க சொல்வார், போகதாசைய தோறி பூதிய மாடித கன்னிகை. அவளும் அவனை சாம்பலாக்கிய கன்னிகை பாகவதர பிரியா புரந்தர விட்டலா ಬೇಗ ಬೇಲೂರ ಚೆನ್ನಿಗೆ கன்னிகை. யார் இந்த கன்னிகை? என்னுடைய இஷ்ட தெய்வமான பாகவதர்களின் பிரியனான அந்த பேலூரிலே இருக்கின்ற சென்னகேசவ பெருமான் இருக்கிறான் இல்லையா, அதாவது சென்னைகா அப்படின்னாலே அழகானவன் அர்த்தம். ஸோ அத்தகைய அழகான என்னுடைய ஸ்ரீஹரி இருக்கான சென்னகேசவ பெருமாளாக இருக்கின்ற ஸ்ரீஹரி இருக்கான இல்லையா, அந்த ஸ்ரீஹரி தான் இந்த கன்னிகை, அவர் தான் இந்த மோகினி அவதாரத்தை எடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த பாடலை முடிக்கிறார். ஸோ ஒரு அருமையான மோகினி அவதாரத்தை பற்றிய நம்முடைய புரந்தரதாசர் பாடலை நாம் கேட்போம். இதுபோல் மேலும் மேலும் பாடலை கேட்க நமது சேனலை தொடர்ந்து பார்த்து கொண்டுங்கள் என்று வேண்டிக் கொண்டு என்னுடைய இந்த எபிசோடை நான் இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சேலம் பாலாஜி. நன்றி, வணக்கம். ஸ்ரீ ஹனுமந்தாய நமக.